எத்தையோ பார்த்து பயந்துட்டு இருக்கலாம் குழந்தை. என்னால முடியலப்பா கால் தூங்கினாங்க பாரு. நான் காட்டேரி பார்த்துட்டேன். நான் காட்டேரி பார்த்துட்டேன். அது கருப்பா வாயா மானிட்டு முடி தொங்குது. ஐயோ எங்கடா பாத்துக்க எனக்கு வேண்டாம் அடிக்காதீங்க. எத்தனையோ பேர் அடிச்சா நீ தானே அடிச்சு கீக்க போற. மகளிர் குழு தலைவிடுங்க. நான் தான் இந்த பத்திரி தான் தலைவி. அதனால யாராவது ஆம்பளைக்கு சண்டைக்கு வந்தாங்கன்னா பெண்கள் யாரும் சண்டைக்கு போக மாட்டாங்க. நான் தான் சண்டைக்கு போவேன். போலீஸ்காரெல்லாம் வர வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் நானே சமாளிப்பேன். சண்டைக்கு போகப்படுது போயிடுவாங்க. என்னடா குதிக்கிற பையன், உன் குதிப்பெல்ல எங்க தெரிஞ்சுக்க. என்னுடைய குதிகால் வெடுப்புல வச்சு அப்படியா குதிகால் வெடுப்புடா, குதிகால் வெடுப்புடா. சூப்பர். என் கூட்டியார் மேல ஆம்பியா வீட்டுக்கார பாட போட ஏன் கேட்க கூடாது? எது கேட்க கூடாது? இது என்ன காலம்? கம்ப்யூட்டர் காலம். பொம்பளைக்கு நாங்க வாடான்னா வரணும், போடான்னா போகணும், நின்றானா நிக்கணும், எந்திரடானா எந்திரிக்கணும், உக்காடுறானா உக்காரணும், எடுறானா எடுக்கணும், வெயிடானா நாங்க சொன்னோம். என்னங்க உங்களுக்கு தேவையான ஊசி போட்டு பெற்று தரங்க. ஊசி போட்ட குழந்தை உனக்கு பொந்தா உச்சில வைக்கலாம். ஊசிக்கு பொந்தா ஊசி தான் வைக்கணும். ஐயோ இடம் பத்தாதே. இவ்வளவு என்ன பண்றது? தாலி கட்டிக்கணும். போடு. ஆமா என்ன திருமணம் செய்ய சொல்ல. என்ன திருமணம் செய்து என்ன சொன்ன? நான் கண் கலங்காம பாத்திருக்கேன். 2வது தடவை தான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன். உன் பொண்ணுக்கு எந்த குறையும் வராதுன்னு எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட சொல்லி திருமணம் செய்து வந்தீங்களா இல்லையா? ஏன் அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? அப்ப நீ பெண்ணா இருக்குன்னு நம்பி ஏமாந்தண்டி. ஆனா கல்யாணம் வந்து சரியான பேய். தாலி கட்டின பிறகு பெண்ணா இருந்தாலும் தான் பாத்துக்கணும், பேயா இருந்தாலும் தான் பாத்துக்கணும். மேல கீழே கையை வைக்கிற வேலை வச்சுக்கிறீங்க. விரல கொடுத்தீங்க, விரல எடுத்துருவோம். தெரிஞ்சுக்க வைக்காதீங்க. யாரும் என்ன சொல்ல வரீங்க? ஒரு வீட்டுக்காரர்கிட்ட பேசலாமா? என்னடா கை வைக்காது சொல்லிட்டா எப்படிப்பா? அப்ப என்ன மட்டும் ஒரு நாள் சோப்பு போடு. நீ எப்படியா போட்டா போடு போட பால் கூட குடிக்க தெரியல. பச்சை குழந்தைக்கு பால் கூட குடிக்க தெரியலங்க. நீ தவமா தவமறி அந்த இறந்து போன பிடித்துக்க மகள் உனக்கு முடியாது முடியாது முடியாது. திருமணம் செய்ய முடியாதா? டேய் இந்த ஆளுக்கு எந்த வழி கொண்டு வரேன்னு தெரியும். ஏத்தாடா அந்த கத்தி. தாலி அறுத்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கத்தியாடா பூசிங்க வர. டேய் ஆடா அந்த தாலி. தாலியா? அவதான் முன்கோ தாலி ஏறான்னு சொன்னா நீ தாலி பையா. உண்மையில் நான் தாலி அறுத்த பையன்தான். 999 தாலி அறுத்திருக்கிறேன். இந்த ஒரு தாலி அறுத்து விட்டால் வெள்ளிவா கொண்டாடுவான் இந்த கோன்சாமி. எல்லாருக்கும் ஒரு கோட்டை, ஒரு பிரியாணி இலவசம். 1000 தாலி கட்டுறதுக்கு காரணமா தான் ஒரு வெள்ளி விழா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. 1000 தாலி அறுக்கிறதுக்கு வெள்ளி விழா அரப்பான் இந்த கோன்சாமி. டேய் நீ அரண்டா, நீ தாலி அரண்டா.
நீட்டாக்குறாங்க அளவு வச்சுக்கிறாங்க அடி பாவி. ஏய், இதே நீ பெண்ணெடுத்த மாதிரி பார்த்து வாழ வருமா? நீ ஒரு பெண் தானே, அவளும் ஒரு பெண் தானே. இந்த நிலைமை உனக்கு வந்தா நீ இப்ப கட்டிவியா? நீ ஏன் பேசுற? எதுக்கு பேசுற? நீ பேசக்கூடாது. பொம்பளைக்கு நாங்கத்தான் பேசுறோம். என்னங்க இந்த உலகம் என்ன உலகம்? பொம்பளைக்கு உலகம். நாங்க நினைச்சோம்னா எதையும் சாதிப்போம். ஆவது பெண்ணால் அடிவதும் பெண்ணால் சாவது பெண்ணால் சகலமும் பெண்ணால். ஒரு பெண் நினைத்தால் வீணையை மீட்க முடியும், அதே விரலால் விஷத்தையும் கலக்க முடியும். விஷத்தை கலந்து சாவடிக்கிறதுக்கு முன்னாடி சம்மதம் சொல்லிடுங்க. என்ன சொல்றீங்க? 1000 தலைவாகி அபூர்வ சிந்தாமணி கதல் தாண்டி கேள்விப்பட்டுக்கிறேன். இப்பதான் நீ நிஜ வாழ்க்கையில உன்னை பாக்குறேன். திருமணம் செஞ்சு வைக்கணும். செய்து வைக்கலாம். தாலி அறுத்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். தாலி கட்டிய மனைவியா பெற்றெடுத்த மகளா? மனைவியா மகளா? டீல் நோ டீல். என்னங்க அந்த திருமணத்துக்கு நீங்க வரக்கூடாது. என் மகள் திருமணத்துக்கு நான் வரக்கூடாதா? நான் வந்து கீக்க போறேன். சொல்லு பார்க்கலாம். என்னங்க அந்த திருமணத்துக்கு வந்து என்ன செய்ய போறீங்க? ஊசி போன பொங்கலும், ஊசி போன வடையும், ஊசி போன சட்டியும், ஊசி போன பொங்கலும் சாப்பிடுறீங்க. வராதீங்க. ஒரு நாள் பண்ணு ஒண்ணு செத்துற மாட்டேன். லாபம் தானே? ஆமா ஆமா. எப்படா வாழ்வேன். ஆமா, நீ ஒரு அழிவா நெருங்கி போச்சு. நீ சீக்கிரம் போய் சேர போற. நீ போகும் பாதை அழிவு பாதை. அது உனக்கே தெரியும். என்னங்க என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் கவலையே பட்டது கிடையாது. ஏனென்றால் உலகத்துல வாழ்ந்ததையும் பணமும் சொத்துமா வாழ்ந்துட்டு போனங்க. இந்த உலகமே பணத்தில் தான். உன் வாழ்க்கை பத்தி நீ கவலைப்படுறியா? கவலைப்படவே இல்ல. உன் வாழ்க்கைக்காக அடுத்த வாழ்க்கை கெடுக்காதுன்னு சொல்ல வரேன். நாசமா போட்டோம். ஏன் ஒரு தாடி நல்லா இருக்கிறதுக்கு எத்தனை தாடி வேணும்? உலகம் என்பது ஒரு சக்கரம். அந்த சக்கரத்தில் எவன் எங்கு மாட்டுவான் என்று யாருக்கும் தெரியாது. நீ மாட்ட போற முதல்ல எனக்கு நான் நல்லா இருப்பேங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா அந்த திருமணத்துக்கு நீ வரக்கூடாது. டேய் மீறி வந்துட போறாரு. வந்தாலான் காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், அப்புறம் தலையை வெட்டுவேன். வெட்டுடாடி. ஏன்டா வெட்டாத போற நீ? மாதா மாதம் சம்பளத்தை என்ன நானு நேத்து வந்தவன் இவன் பேச்சு கேட்டாரடி. நீ 1 மாசம் சம்பளம் தருகிறாய், அம்மா 3 மாசம் சம்பளம் தருகிறார்கள். எடை போட்டு பார்த்தால் அம்மாக்கு இறந்து போன பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வச்சா உலக சரித்திரத்திலே கிடையாது. என்னங்க இந்த சரித்திரத்தில் இந்த வசந்தரா செத்து போன பிணத்துக்கு பெற்றெடுத்த மகளை கொடுத்திருக்கிறான். என் சிலையை வைங்க, எழுதி வைங்க, இந்த பத்தினி முத்தமின்னு போட்டு வைங்க. போட்டு இறந்துட்டா இறக்கிறதுக்கு தானே வந்துக்கிறோம். என்னங்க உனக்கு 1/2 மணி நேரம் டைம். அந்த 1/2 மணி நேரத்தில் அவர் சம்மதம் வாங்கி வரீங்க. வாங்கி வரவில்லை என்றால் தாலி அறுத்து போட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நான் ரெடி ஆக்குறேன். தாலி அறுத்துட்டு இதே ஊர்ல வெள்ளி விழா கொண்டாடுறதுக்கு அவர் ரெடி ஆக்குறேன். டீல் நோ டீல். சீக்கிரம் படிச்சீங்க. டேய் ஆமா வாட்ச். Ay,